நில்லு. ஏதோ தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு போ. சொல்லு பாக்கியா, என்னமா சொல்ல வந்தியே சொல்லு. நான் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்களா அத்தை? இல்ல நீ சொல்லு, நான் கேட்பேன் சொல்லு. அவர் வைஃப் அவரை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவ வந்து பார்க்கணும், திரும்ப கோபிக்கு ஏதாவது பெருசா வரணும், அதான் உன் ஆசையா? அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இப்போ அவங்கள அவரை பார்க்க விடாம பண்றீங்க. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படியும் அங்கதானே போவாரு. அப்ப என்ன பண்ண போறீங்க? கோபி அங்க போவான்னு யார் சொன்னாங்க? அப்புறம் கோபி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கதான் வருவான். நான் முடிவு பண்ணிட்டேன், கோபி இங்கதான் வருவான். பாட்டி, அது எப்படி பாட்டி அவர் இங்க வர முடியும்? அவன் வரதுல உனக்கு என்னமா பிரச்சனை? அவருக்கு வேற ஃபேமிலி இருக்கு பாட்டி. அப்போ நாமெல்லாம் அவனுக்கு யாரு? அதுல பாட்டி நம்ம எல்லாம் வேற. யார் என்ன சொன்னாலும் சரி, கோபி இங்கதான் வருவான். அவர் இங்க வரக்கூடாது. ஏன் ஏன் வரக்கூடாது? ஏன் வரணும்? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க. அவன் என் பையன். அதனால அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஏன் கூட தான் இருப்பான். இந்த வீட்ல இருக்க கூடாது. அவன் இங்கதான் இருப்பான். ஒரு நாள் பிடிக்கலன்னு சொல்வீங்க, இன்னொரு நாள் இங்கதான் இருப்பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, பழைய கதையெல்லாம் இப்ப பேசாத, நடக்க போறத மட்டும் பேசு. நடக்க போறதான் நானும் பேசுறேன். அவரு இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு வேணும்னா அவன் யாரோ வேணா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு பையன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பன். அவன் எப்படியே போட்டோன்னு என்னால விட முடியாது. உங்க பையன் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்தா அவர் வீட்டுக்கு போய் நீங்க உட்கார்ந்து அவரை பாத்துக்கோங்க. இங்க வர வேண்டாம். ஓ, அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? ஐயோ, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா அவர் மட்டும் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு வரதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத பாக்கியா. இப்பதான் என் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், அடுத்து என் பிள்ளையும் என்னால பறி கொடுக்க முடியாது. அவ ஆபரேஷன் முடிஞ்சு படுத்து கிடக்குறான். இந்த நேரத்துல அந்த பேய் கிட்ட அவனை அனுப்ப முடியாது. பேயோ பிசாசோ, அவரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அவர் கவலை உங்க கவலை, என்ன விட்டுருங்க. உன்னையார் அவனை பாத்துக்க சொன்னது? நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த வீட்ல வச்சு வேண்டான்னு மட்டும் தான் நான் சொல்றேன். ஓ, வீடு உன் பேர்ல இருக்கிற ஆணவத்துல பேசுற? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஐயோ, பேச்ச மாத்தாதீங்க அத்தை. மா, இப்ப டாடி வந்தா உனக்கு என்னமா பிரச்சனை? நீ பேசாம இருடி. இதுக்கு முன்னாடி கோபி சார் இங்க வந்தப்ப என்னென்ன பிரச்சனை வந்துச்சு நீங்க பார்க்கத்தானமா செஞ்சீங்க? அப்ப கூடவே அவளும் ஒட்டிக்கிட்டு வந்தா. இப்போ கோபி மட்டும் தனியா வரான். உங்க பையன் இந்த வீட்டுக்குள்ள வர போறது கிடையாது. அவன் இங்கதான் வருவான். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதையும் பாத்துடலாம் பாக்கியா. பாத்துடலாம் அத்தை, பாத்துடலாம். என்ன என்கிட்டயே சவால் விடுறியா நீ? சவால்னா சவால் தான் அத்தை. அவர் எப்படி வராருன்னு நானும் பாக்குறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.